KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பொன்சிங். இந்த வீடியோ அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அதாவது தவிர்க்க வேண்டிய தவறுகள். குறிப்பாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் பிகினரா, அப்போ உங்களே அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, சூப்பர் டூப்பரான மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோனுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். அது தவிர அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை சேரும். தவிர்க்க வேண்டிய தவறுகள் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் போன வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த வீடியோவில் இன்னும் ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம தவிர்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, பேட் லைட்டிங் ஆர் அன்சூட்டபிள் லைட்டிங். பொருந்தாத ஒளி அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தமிழில் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா முதல்ல நம்ம லைட்டை பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும். பிகினர்ஸுக்கு ஆரம்பத்தில் லைட்டை பார்க்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் இருக்காது, அந்த ஒரு கன்சர்ன் இருக்காது பிகினர்ஸுக்கு. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நம்ம வரும்போது நம்மளோட அட்டென்ஷன் பூரா எதில் இருக்கும் அப்படின்னா, கேமரா சார்ந்த விஷயத்தில் இருக்கும். கேமராவில் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கோம், கேமராவில் இது சரியாக இருக்கா, அது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, நம்மளோட டோட்டல் ஃபோக்கஸ் பூராவே எக்யூப்மெண்ட்டில் கேமராவில் இருக்கும் சில. அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, லைட்டிங்கை நம்ம கோட்டை விட்டுருவோம். இது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு மிஸ்டேக்ஸ், பிகினர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ். திஸ் இஸ் சம்திங் இந்த ப்ராசஸ். நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே ஏற்பட்டது, எனக்கு கூட இருந்துச்சு ஆரம்பத்தில். ஓகே, அதனால தான் அதை பற்றி நான் ஒரு வீடியோவே நான் போடுறேன் உங்களுக்கு. அதனால் இது பேட் லைட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா. பேட் லைட்டிங்னா என்ன அப்படின்னா, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மேலே லைட்டு விழாமல் வேற எங்கேயோ லைட் விழுது, சப்ஜெக்ட் ஒரு இருட்டில் இருக்குது, இல்லை சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் லைட்டிங் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் ஒரு ஷேடோவில் இருக்குது, பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இல்லை சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு முன்னாடி இருக்குது, ஒரு ஓவர்காஸ்ட் கைக்கு முன்னாடி வச்சு ஒருத்தர் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வெள்ளை கலர் வாலில் முன்னாடி வச்சு ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துலலாம் உங்களுக்கு லைட்டிங் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக இது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஏன்னா உங்கள் கேமரா ஒரு படத்தை ரெஜிஸ்டர் பண்ண சமயத்தில் அந்த ஃப்ரேமில் மெஜாரிட்டி ஏரியா யூனிஃபார்மான லைட்டிங்கோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த படத்தில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் லைட்டிங் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்து, குறிப்பாக ஒரு போர்ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் மத்தியான நேரத்தில் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோட்டோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உச்சி வெயில்ல, அப்போ என்ன உங்களுக்கு கண்ணுக்குள்ளே போகிற டார்க்கான ஷேடோஸ் வரும், கழுத்துக்கு கீழே போகிற டார்க்கான ஷேடோஸ் வரும், தப்பு தப்பான இடத்துல ஷேடோஸ் வரும். பார்க்குறதுக்கு அந்த படம் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இதில் என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டை பற்றி நம்ம புரிஞ்சிக்காமல், லைட்டினுடைய பிஹேவியர், அதனுடைய கேரக்டர், அதனுடைய சயின்ஸ் பற்றி தெரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போர்ட்ரேட் பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுறோம், வெயிலில் நிற்க வச்சு உச்சி வெயிலில் நம்ம படம் எடுக்கிறோம். இதை நம்ம கட்டாயமாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால் தப்பான இடங்களில் ஷேடோஸ் வர்ற மாதிரி லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹார்ட் லைட்டிங் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஓவர் காஸ்ட் லைட்டிங் அப்போ நீங்கள் பீப்புள் எடுக்கலாம், இல்லை ஒரு நிழலில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன முயற்சிகள் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக முதல்ல நம்ம எடுத்த படம் தவறான படம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஃபோட்டோ எடுத்த உடனே கண்ணுக்குள்ளே போகிற இருட்டாக இருக்குது, கழுத்துக்கு கீழே போகிற உங்களுக்கு டார்க்காக இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். மிட் டேயில் ஒரு அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணாலே உங்கள் படங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவுட்டோ மோட்லேருந்து வெளியில் வந்தால் தான் உங்களால் லைட்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த லைட்டிங் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம அது குறித்து நம்ம படிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தானே இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடும் சில சமயத்தில். சில சமயம் நம்ம என்ன தவறான விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சால் தானே அந்த தவறுகளை நம்ம தவிர்க்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா நான் நடத்தக்கூடிய பேசிக் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் கோர்ஸ் கட்டாயமாக அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். பேசிக் கோர்ஸ், இந்த பேசிக் கோர்ஸில் லைட்டிங் பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறோம், காம்போசிஷன் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 14 டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு கரிக்குலம் பேஸான விஷயங்கள் கடந்த 22 வருஷமாக நான் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஜாயின் பண்ணி இந்த சின்ன சின்ன விஷயங்களே என்ன பண்ணிக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமராவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக கையாள முடியும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேமரா உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி
ஆட்டோமேட்டிக் மோடில் எடுத்தீங்க அப்படின்னா கேமரா ஏதோ ஒன்று கொடுக்கும், அப்புறம் நம்ம அதை வேணா வாங்கி வச்சுக்கலாம், வேணாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். படத்தை எக்கச்சக்கமாக ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறது, எக்கச்சக்கமாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறது. ஏன்னா என்ன செட்டிங்ஸ் கேமராவில் இருக்குது, எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் ஆனில் இருக்கா, ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரைட் சைடில் இருக்கா, ப்ளஸில் இருக்கா, இல்லை மைனஸில் இருக்கா, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறதுனால. எடுக்கிற படங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் எடுத்த கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸ்போஸ்டாக வருது, இல்லை அண்டர் எக்ஸ்போஸ்டாக வருது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போஷர் அப்படிங்கிற விஷயம் வந்து படத்துக்கு தேவையான டீட்டெயில்ஸை சரியாக கொடுக்கணும் அப்படின்னா படத்தினுடைய பிரைட்னஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகணும் ஃபோட்டோவில். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதில் ஒரு மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்டோகிராமை வாட்ச் பண்ணணும். கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த ஹிஸ்டோகிராம் ஆப்ஷன்ஸை நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாட்ச் பண்ணலாம். நீங்கள் மிரர்லெஸ் கேமரா வச்சுருந்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சிங்க அப்படின்னா லைவ் வியூவில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஹிஸ்டோகிராமை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். முதல்ல ஹிஸ்டோகிராம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த ஹிஸ்டோகிராமை எப்படி ஸ்டடி பண்ணுறதுன்னு தெரியணும். ஹிஸ்டோகிராம் வந்து சென்டரில் இருந்தால் என்ன, லெஃப்ட்டில் இருந்தால் என்ன, ரைட்டில் இருந்தால் என்ன, எந்த சுச்சுவேஷனில் சென்டரில் இருக்கணும், எதில் வந்து லெஃப்ட்டில் இருக்கணும், எப்போ ரைட்டில் இருக்கணும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஹிஸ்டோகிராமை சரியாக பயன்படுத்த முடியும். ஹிஸ்டோகிராமை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எக்ஸ்போஷர் உங்களால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களில் எவ்வளோ பேர் ஹிஸ்டோகிராமை நீங்கள் பார்க்குறீங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை. நிறைய பேருக்கு அது புரியல இல்லையா உங்களுக்கு. அது எப்படி பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்போஷர் இல்லையா. ஸோ கிராஃபாக காமிக்குது. அந்த கிராஃப் எப்படி இருந்தால் சரியான கிராஃப் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதை பேஸ் பண்ணி எக்ஸ்போஷரை மாற்றிக்க முடியும். அதனால் ஹிஸ்டோகிராமை நீங்கள் பாருங்கள், அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒரு ஷட்டர் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கா, இல்லை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணணுமா, அப்பேச்சரை நீங்கள் கம்மி பண்ணணுமா, இல்லை ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கம்மி பண்ணணுமா, அதிகம் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்டோகிராமுடைய ஷேப்பை அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு படத்தை எடுங்க. இது எல்லா மிரர்லெஸ் கேமராலையும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் அது தெரியும். அதனால் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி படங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ வந்து தவறான எக்ஸ்போஷர்ஸை நம்ம தவிர்க்கலாம். பீப்புள் ஃபோட்டோ எடுக்கும்போது தப்பான போசஸ் ஆக்சுவலாக. தப்பான போசஸ்னால் ஒரு போஸ் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது எப்போ தெரியும் ஆக்சுவலாக. சரியான போஸ் எதுன்னு தெரிஞ்சால் தானே தப்பான போஸ் வந்து நமக்கு தெரியும். எது சரியான போஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். கை கால்களை எப்படி வைக்கணும், ஷோல்டர்ஸ் எப்படி வைக்கணும், அவங்க எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த போசஸ் அப்படிங்கிறது இயல்பாக இருந்தால் நல்லது ஒன்று. ரெண்டாவது வந்து இயல்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் தெரியணுமோ, ஐ திங்க் மனிதர்கள் படமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த படங்கள் எடுக்கணும். யாரை வந்து நேராக நிற்க வச்சு எடுக்கணும், யாரை கொஞ்சம் சைடு ஆங்கிள் எடுக்கணும். சைடு ஆங்கிள் எடுக்கும்போது அவங்க கை கால்கள்லாம் எப்படி வச்சுக்கணும் இல்லையா, ஃபேஸ் எப்படி வச்சுருக்கணும், எந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பண்ணி எடுக்கணும், எந்த பொசிஷனில் சின் டவுன் பண்ணி எடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். ஸோ குறிப்பாக வந்து நம்ம படங்கள் எடுக்கும்போது நம்மளுடைய கை கால்கள் வந்து நேரடியாக வந்து கேமராவை பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கை வச்சு எடுக்கக்கூடாது. உங்களோட முழங்கால் வந்து கேமரா பார்த்து இருக்கக்கூடாது. ஒரு டயகனலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி கை வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்படி கை வச்சு எடுக்கிறத விட ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸினுடைய ஆங்கிள் பார்த்தீங்களா, அதை எப்படி நம்ம வைக்கிறோம், அப்புறம் ஹிப்ஸ் எப்படி வச்சுக்கிறாங்க, அப்புறம் எப்படி வந்து எரெக்டாக நிற்கிறாங்க, ஷோல்டர்ஸ் எப்படி வச்சுக்கிறாங்க, ஸ்கூப் பண்ணுறாங்களா, இல்லாட்டி ப்ராட் பண்ணுறாங்களா, இல்லை ட்ரூப் பண்ணுறாங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அழகாக காமிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஷோல்டர் பொசிஷன், அவங்களுடைய ஆர்ம்ஸ் பொசிஷன், அவங்களுடைய லெக் பொசிஷன், அப்புறம் பாடியோட ஒரு ஆங்கிள், ஹெட்டினுடைய ஆங்கிளில் இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்டை பற்றி நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லிட்டு போன வீடியோலாம் நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. பேக்ரவுண்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கரெக்டாக நிற்கிறாங்களா, அவங்க தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, கப்புளில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து நேச்சுரலாக இயல்பாக அழகாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் தவறான போசஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ உங்கள் படங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். ரொம்ப நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. முன்னாடி வா, பின்னாடி வா, அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, கை அப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ. நோ, டூ மணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவ்வளோ தூரம் அட்வைசபிள் இல்லை. ஸோ உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாதவங்களாக இருந்தாலும் இயல்பாக அவங்களோட பேசுங்க அண்ட் அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஒரு 2 படங்கள் வந்து தவறாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரியான படத்துக்கு அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுங்க. எடுத்த உடனே கராமரான்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து இப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறப்பாக பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்கலி உங்கள் கேமராக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்க மோட்டிவேட் ஆனால் தான் அந்த படங்கள் நல்லா வரும். ஸோ ஒரு படத்தினுடைய அழகுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் மாத்திரம் காரணம் கிடையாது. அப்படி நிற்கக்கூடிய முன்னாடி நிற்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய அந்த மனிதர்களும் அது கோஆப்ரேட் பண்ணணும். அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் நல்லா வரணும் அப்படின்னா நான் வந்து நல்லா சிரிக்கணும், நான் நல்லா நிற்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும் இல்லை. இந்த விஷயத்த அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். சொன்னால் தான் அது தெரியும் இல்லையா. அது ஒரு மேஜிக் கிடையாது. திடீர்னு மந்திரஜாலம் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ நல்லாலாம் வராது. ஸோ எல்லார் சைட்லையுமே பெஸ்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்.
ஆஸ் அ பிகினர் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அவங்களோட கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக பேசணும். அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இயல்பான கேஷுவலான படங்களுக்கு நோக்கி போனீங்க அப்படின்னா, போஸ்டர்ஸும் உங்களுக்கு வந்து இயல்பாகவும் நேச்சுரலாகவும் கிடைக்கும். அடுத்த விஷயம் தவிர்க்க வேண்டிய தவறுகளில் வந்து பிகினர்ஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எக்கச்சக்கமாக ஓவர் எடிட்டிங் பண்ணிடுறது. போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு பெரிய ஏரியா, மிகப்பெரிய ஏரியா ஆக்சுவலாக. எப்படி ஃபோட்டோகிராஃபியை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக படிக்கணுமோ, அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக படிக்கணும். அது லைட் ரூம் சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரிதான், இல்லை அடோப் கேமரா ராவாக இருந்தாலும் சரிதான், இல்லை ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் சரிதான், இல்லை நீங்கள் கேமராவோட வரக்கூடிய பண்டில்டான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, எந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தினாலுமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை நம்ம கூட்டணும், குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் இப்போ இந்த ஏரோப்ளைன் முட்டுற மாதிரி பண்ணக்கூடாது. சேச்சுரேஷன் எடுத்து மேக்ஸிமம் வச்சிட வேண்டியது, ஷார்ப்னஸ் மேக்ஸிமம் வச்சிட வேண்டியது, கான்ட்ராஸ்ட் மேக்ஸிமம் வச்சிட வேண்டியது, ஸோ வைப்ரன்ஸ் எடுத்து நிறைய இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்குறதுக்கு இயல்புத்தன்மை இல்லாமல் ரொம்ப ரொம்ப செயற்கையாகவும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு ஓவர் சேச்சுரேட்டட் பிக்சரை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால் அக்செப்டபுளாக இருக்கும். அதுமாதிரி ஓவர் ஷார்ப் பண்ண பிக்சர் இல்லை, அதே மாதிரி வந்து ஓவராக சாஃப்ட் பண்ணுது. சாஃப்ட் எஃபெக்ட் போடுறோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அது 100% போய் சாஃப்ட்வேர்ஸ் போட்டிங்க அப்படின்னா மூஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் ஃபுல்லாக காணாமல் போயிட்டு ஒரு செல்லுலாய்டு பொம்மை மாதிரி இருக்கும், இல்லை பாபி பொம்மை மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அதுமாதிரி ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணுறதாகட்டும், க்ராப் பண்ணுறதாகட்டும், எல்லாமே ஒரு கலைங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஃபோட்டோகிராஃபியில் வந்து இது எல்லாமே ஒரு கலை, இட்ஸ் ஆல் ஆர்ட். ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அண்ட் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்குது, டீட்டெயில்டான கரிக்குலம் பேஸ்டான கிளாஸஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்கள் படத்தை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் எடிட்டிங் பண்ணாதீர்கள், இதுவும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளில் முக்கியமான ஒன்று. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து மற்ற எஸ்டாப்ளிஷ்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபரோட கம்பேர் பண்ணிக்கிறது. நம்ம பிகினர் இப்போ தான் வந்திருக்கோம், 6 மாதம் ஆயிருக்கு, ஒரு வருஷம் ஆயிருக்கு, தடவி ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுடைய படத்தை வந்து ஆல்ரெடி வந்து 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஹைலி குவாலிஃபைட் ஃபோட்டோகிராஃபர்ஸோட பிக்சர்ஸோட கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கவே கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடவே கூடாது. அதனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கலாம், தவறு இல்லை. அதை பார்த்து அதுலேருந்து நீங்கள் மோட்டிவேட் ஆகலாமா தவிர அதை பார்த்து நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. அதை தவிர நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நேற்று நீங்கள் எடுத்த படத்துக்கும் இன்றைக்கி எடுத்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நேற்று எடுத்த படத்தோடு இன்றைக்கி எடுத்த படம் பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். டெஃபினட்டாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் உங்களுக்கு கடக்க ஒரு நாளுக்கும் அதிகமான ஒரு படங்கள் எடுக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்றைய படங்கள் வந்து நேற்றைய படங்களோட பெட்டராக இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு கேன் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்கன்னு உள்ள அர்த்தம். ஸோ ஒரே மாதிரி படங்களை வருஷம் பூரா எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் க்ரோவே ஆகலைன்னு அர்த்தம். அதனால் ப்ளீஸ் கம்பேர் யுவர் ஓன் பிக்சர்ஸ். உங்களுடைய படங்களே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி அந்த படத்தில் செஞ்ச தவிர அடுத்த படத்தில் நான் செய்யலை அப்படிங்கிறத என்ன பண்ணிக்க உறுதிப்படுத்திக்கோங்க. அதுதான் நான் தவிர்க்க வேண்டிய தவறு இல்லையா? ஓகே, இப்போது லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து கேமரா வந்து 1 செகண்ட் கை வச்சு எடுத்தேன், அது வந்து நான் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த படம் நான் இப்போ ஸ்டாண்டு போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, தட் இஸ் குட். அதான் க்ரோத் ஆக்சுவலாக இல்லையா? அதனால் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதையும் தாண்டி வந்து அதிக நேரம் வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு நூற்றுக்கணக்கான விஷயத்தை வந்து நம்ம நேரத்தை பூரா அப்படி ஸ்பாயில் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதை விட என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். சோஷியல் மீடியா தப்புன்னு நான் சொல்ல வரல ஆக்சுவலாக. ஓகே, நான் கூட இப்போ சோஷியல் மீடியாவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா தப்பு கிடையாது. உங்களுக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இன்புட் கிடச்சிதுன்னா இட் இஸ் ஃபைன். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் கிடச்சிதுன்னா இட் இஸ் ஃபைன். அதை விட்டுட்டு சும்மா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அதனால் எந்த விதமான யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வீடியோ பார்க்குறத விட அந்த வீடியோவில் பார்த்த விஷயத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட நான் சொன்னேன், பேசிக் ஃபோட்டோகிராஃபர் தவிர்க்க வேண்டிய தவறுகள்னு சொல்லிட்டு 2 வால்யூம் நான் போட்டிருக்கேன். இது 2வது வால்யூம். 2லையும் கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த 15 பாயிண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா? அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த தவறுகள் தவிர்க்கப்படும். ஸோ நான் பேசுகிறத கேட்டால் மட்டும் தவிர்க்காது இல்லை. அதனால் அதை தவிர்க்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், இது நம்ம பண்ணக்கூடாது, இது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் அதை வந்து யூஆர் புட்டிங் இட் இன் ஆக்ஷனோ அப்போ தான் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கும். அப்போ தான் தவறுகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிள் பாயிண்ட்ஸ், பட் வெரி வேலிட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதனால் இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கிறனால நீங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்திருக்குப்பா பாருங்கள், இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடய அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதையும் தவிர இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதையும் தாண்டி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இது மாதிரி வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.